ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நர்ஸை வர சொல்லி அவங்க தங்கச்சி கிட்ட சொல்றாங்க. அப்ப நர்ஸ் வராங்க. வந்தவொடனே சொல்றாங்க, குழந்தையோட கண்ணு வந்துட்டு லேசா மஞ்சளா இருக்கு. அது மட்டும் இல்லாம கால் பாதம் வந்துட்டு அமுத்துனா உள்ள போகுது. அதனால மஞ்சள் காமாலையா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க டாக்டர்கிட்ட கேட்டு வரீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தமிழோட அம்மா வந்துட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம இப்ப வந்துட்டு பிறந்த குழந்தைங்க எல்லாருக்குமே மஞ்சள் காமாலை இருக்கிறது நார்மலா தான் இருக்கும். ஒரு நாள் இன்குபேட்டர்ல வச்சா சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே நர்ஸ் வராங்க. நர்ஸும் வந்துட்டு ஆமா குழந்தைய வந்துட்டு ஒரு நாள் இன்குபேட்டர்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போறாங்க. தமிழ்ச்செல்வி வந்துட்டு மலருக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கண்ணு எதுவும் மஞ்சளா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்னாச்சுன்னு மலர் கேட்கும்போது இல்ல இப்ப பிறந்த குழந்தைக்கெல்லாம் மஞ்சள் காமாலை வர்றது சகஜம். அதனால குழந்தைக்கு எதுவும் இருந்தா ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து காமிச்சிருங்க, டாக்டர்கிட்ட காமிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தமிழ்ச்செல்வி இங்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்க ஆரத்தி எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்க சேது வந்துட்டு குழந்தைய தூக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கருப்பு என்ன பண்றாருன்னா, வேணும்னே குழந்தைய பாத்துக்க சேதுன்ட்டு அந்த பக்கம் போயிடுறாரு. அப்ப குழந்தை அழுகுது. ஆனா சேது வந்து தூக்கவே இல்ல. பாத்துட்டே இருக்காரு. எப்படியாவது சேது வந்துட்டு தன்னோட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கணும் அப்படின்னு நினைச்சு கருப்பு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ராஜாங்கத்துக்கிட்டையும் மோகனா சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம குழந்தை நம்ம வாரிசு தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. இதுக்கப்புறமா குழந்தைக்கு வந்துட்டு தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு, மோகனா, அப்புறமா மலர் 3 பேரும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு மோகனா வந்துட்டு நர்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க குழந்தைக்கு தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸும் வாங்கிட்டு போயிட்டு உள்ள படுக்க வச்சிருக்காங்க. இவங்க படுக்க வச்சுட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. மோகனா, கருப்பு, அப்புறமா மலர் 3 பேரும் வெளியே உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஒரு வயசான பாட்டி போறாங்க அந்த ரூம்குள்ள. போயிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கும் தெரியல. நர்ஸு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து குழந்தைய பார்க்குறாங்க. குழந்தை இல்ல. ஐயோ! குழந்தைய காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு அவங்க எல்லாம் பதறிடுறாங்க. அதுக்கப்புறமா கருப்பு என்ன பண்றாருன்னா, உடனே சேதுவுக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணிட்டு, சேது குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ற மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது ஷாக் ஆகுறாரு. ஆமாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்த குழந்தைய காணோம். நர்ஸு கிட்ட தான் குடுத்தோம். உள்ள படுக்க வச்சிருந்தாங்க. யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி மாமா, அங்க என்ன ஏதுன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்க இருந்து கலெக்ட் பண்ணு மாமா, நான் அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கிளம்புறாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா, இப்படி பண்றாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, கருப்பு இவங்க வந்து வந்துடுறாங்க. வந்தவொடனே அவங்க முன்னாடியே வந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணிட்டு, "ஏய் என் புள்ளைய நீ தான் தூக்கியிருக்க. நீயும் உங்க அப்பனும் பிளான் பண்ணி தான் தூக்கியிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விட்ட கேட்குறாங்க. "என்ன உளறிட்டு இருக்கீங்க? என்கிட்ட இருந்து என் பிள்ளைய பிரிச்சு நீங்க வச்சுட்டு, நான் என்ன தூக்கிட்டு இருக்கேன்?" அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. அப்போ குழந்தை அங்க இல்லையா அப்படின்னு அப்பதான் தமிழ்ச்செல்விக்கு புரியுது. ஹாஸ்பிட்டல் போன இடத்துல குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லும்போது, "ஐயோ! என் பிள்ளை எங்க போச்சு? என்னாச்சு என் பிள்ளைக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அழுகுறாங்க. ஸோ அவங்க கிட்டயும் குழந்தை இல்ல அப்படிங்கிறது சேது கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் குழந்தைய எப்படி கண்டுபிடிக்க போறாங்க? சேது கண்டுபிடிப்பாரா? அது மட்டும் இல்லாம இதுக்கெல்லாம் காரணம் யாரு? யார் சொல்லி இந்த குழந்தைய தூக்குனாங்க? அப்படிங்கிறது எல்லாமே இனி வர்ற வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.